கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் சாலை, சாக்கடை, மேம்பாலம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பெரியநாயக்கன் பாளையம் பேரூராட்சி மற்றும் தமிழக அரசு இரண்டும் இணைந்து மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள உயர்மட்ட மேம்பாலத்தை சீர்படுத்தி சர்வீஸ் ரோடுகளை விரிவாக்கி போக்குவரத்து நெரிசலை தடுக்க பொது போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தை சிபிஎம் ஒன்றிய செயலாளர் எம். கோகுலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்துக்கு கவுன்சிலர் என். சிவராஜன் தலைமை தாங்கினார். இதில் சிபிஎம் மாவட்ட செயலாளர் சி. பத்மநாதன் அவர்கள் முக்கிய உரை ஆற்றி, பெரியநாயக்கன் பாளை மக்களின் அடிப்படை வசதிகள் பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. மக்கள் வரிகட்டி வாழ்ந்தும் வசதிகளை இழந்து வருகிறார்கள். தமிழக அரசும் பேரூராட்சி நிர்வாகமும் மக்களின் நலனுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார். இந்த மக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.